அஸ்ஸலாமு அலைக்கும். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது உடற்கழிவை முறைப்படுத்தினா நமக்கு வரக்கூடிய நோயை தள்ளி போடலாம், ஆரோக்கிய சீர்கேட்டை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். உடற்கழிவுகளை என்னெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. அதாவது மோஷன் ஒரு நாளைக்கு 2 டைம் போயிடணும், காலை மாலை போயிடணும். யூரின் ஒரு நாளைக்கு மினிமம் 6 தடவையாவது போகணும். அதிகமாக யூரின் போகிறது, போகாமல் இருக்கிறது அதை முறைப்படுத்தணும். அதிகமாக லூஸ் மோஷன் ஆகிறது, மோஷன் போகாமல் இருக்கிறது அதை முறைப்படுத்தணும். அதுக்கப்புறம் வேர்வை, ஸ்வெட்டிங் ஆகிறது அதிகமாக வேர்க்கிறது, வேர்க்காமல் போகிறது அதை முறைப்படுத்தணும். அப்புறம் கண்ணில் அழுக்கு வர்றது, நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தோன்னா கண்ணில் அழுக்கு வருது இல்லையா, அப்போ அந்த சிம்டம், அது உடல் மொழி சொல்லுது. அந்த கண்ணில் அழுக்கு வருதுன்னா அது உள்ளே அழுக்கு இருக்குதுன்னு. அப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நீங்கள் கண்ணை அப்படி சுழட்டி கண்ணை கழுகணும். அதுக்கப்புறம் காதில் அழுக்கு வர்றது, முறையாக நீங்கள் க்ளீன் பண்ணணும், அல்லது சீல் பிடிச்சி காதில் நோய் வந்துடும். அப்புறம் இனப்பெருக்க கழிவு, அது அடல்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த கழிவை முறைப்படுத்தணும். அதுக்கப்புறமா ஒரு ஃபீவர் வர்றது கூட கழிவு தான். அதாவது உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும்போது அது ஃபீவராக வெளிப்படும், சளியாக வெளிப்படும். அது நாட்பட்ட சளியாவோ அல்லது ரொம்ப நாள் ஃபீவர் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை முறைப்படுத்தி அதை சரிப்படுத்தணும். அப்புறம் மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, அது ஒரு கழிவு. அந்த கழிவும் 30 நாளில் நமக்கு கரெக்டாக ஒரு 3 நாள் ஆகிற மாதிரி, 4 நாள் ஆகிற மாதிரி முறைப்படுத்தப்படணும். அது அதிகமாக போகிறது, கம்மியாக போகிறது, அதுவும் ஒரு நம்மளை நோயில் போய் தள்ளிடும், ரொம்ப முடியாத ஒரு நோயில் போய் தள்ளிடும். கடைசியாக சொல்கிறதுனா ஸ்பரிச கழிவு. இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்கள். ஸ்பரிச கழிவுன்னா என்னென்னா, ஒரு தாய் ஒரு மகனை இழந்திருக்கலாம். அப்போ அந்த மகனோட உணர்வுகள், தொட்டது, கொஞ்சினது, தலை வருடி விட்டது, அதெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா, அந்த கழிவு. அதாவது அந்த கழிவு சரி பண்ண முடியாது. ஆனால் பட் அதுக்கு ஏதாவது ஒரு சரிப்படுத்தல் முறை இருக்கும். ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறது, அல்லது திருப்பி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அதை பண்ணி வச்சு அதில் ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தையினால் முன்னாடி இருந்த குழந்தைய மறந்து கொஞ்சம் நினைவுகளை தள்ளி போடுறது. அப்புறம் சிலருக்கு ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க, ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஞாபகங்கள், அந்த தொடு உணர்வு, ஸ்பரிச உணர்வோட தேடல் டிப்ரெஷன் கொண்டு போயிடும். மன அழுத்தத்தில் போய் அவங்க வேற ஒரு சிக் பர்சனாக மாறிடுவாங்க, முடங்கி போயிடுவாங்க. அப்போ அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா எல்லா உணர்வு பிரச்சனை, இந்த மாதிரி கழிவு பிரச்சனையெல்லாம் முறைப்படுத்தப்பட்டால் நம்மளுடைய ஆரோக்கிய சீர்கேடை தள்ளி போடலாம். சரிங்களா? நான் சொன்னது விளங்கி இருக்கும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்ஸ்.